ஒன்லி 3 இன்க்ரீடியன்ட்ஸ் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒரு 75 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 80 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் பவுடர் சுகர்னாலும் ஓகே, நார்மல் சுகர்னாலும் ஓகே. நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 130 கிராம் மைதா ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையாலேயே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம். இதில் பால் தண்ணி எதையும் ஆட் பண்ணி பிசைய வேண்டாம். சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இலகி வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உருட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக உருண்டு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டிட்டு அதை வடை தட்டுற மாதிரி நல்லா தட்டிட்டு கொஞ்சம் குண்டாகவே பிஸ்கெட் இருக்கலாம். இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் இதில் மைதாக்கு பதிலாக வீட் ஃப்ளோர் கூட ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓடிஜியை 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்க. 180 டிகிரினா அழகாக பிஸ்கெட் பேக் ஆகி வந்துடும். நீங்கள் ஓடிஜியில் பேக்குக்கு பாட்டம் மட்டும் வச்சுட்டு ஆன் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பேக் ஆகிடும். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.